நம்முடைய கட்டளை லேசானதை உங்களுக்கு நாடுறேன், நன்மை சம்பாதிக்கிறது அழகான வழிகள் இருக்குது ஞானங்களை கொண்டு. ஆனால் நம்ம எல்லாமே தவறு போயிடும், தவறு மாறி போயிடும். 18:88. ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கிறாரோ அவருக்கு அழகான நற்குழி இருக்கிறது. இன்னும் நம்முடைய கட்டளைகளில் லேசானதை அவருக்கு நாம் ஆகுமாக்குவோம். நம்மகிட்ட எதுவுமே யார்கிட்டையுமே நல்ல செயல் கிடையாது, கெட்டதான் இருக்குது. அந்த கெட்டதை உணர்ந்தா போதும், நம்ம கெட்டதுக்கு உணர்ந்தா போதும். இது நல்ல செயலாக மாற்றி அமைக்கப்படும். நம்மகிட்ட சரி, மற்றவனும் சரி. உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், உங்களிடையே ஒரே வேண்டாம். நம்ம சமுதாயம் எல்லாமே தவறு பண்ண முடியாது, யார் சுத்தமானவும் கிடையாது. இது தெளிவான வாக்காக இருக்குது. உங்களை நீங்களே பசுவன்னு சொல்லாதீங்க, எல்லாம் குற்றவாளி சமுதாயம் தான். குறைகளும் குற்றங்களும் குணங்களும் நம்ம எல்லாத்தையும் இருக்க தான் சரி. அதில் யார் தான் தவறை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதை மன்னிப்பு கேட்டு மேலே விரும்பிட்ட நிலையில், மற்றவங்களுடைய குறைகளையும் பொறுத்து வச்சு அவங்களும் சமாதான நிலையில், மன்னிப்பு கேட்டு விரும்பிட்ட நிலையில், இறைவன் உதவி நிலையில் அவங்க தலையில் உயர்த்துறான். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குற்றவாளிகள் தான். இதுலேருந்து தேர்ந்தெடுக்கிறான் யார் தான் தவறை உணர்கிறாங்களோ, தனித்தனியாக நம்மளுடைய தவறுலையும் நம்ம குடும்பத்தார் தவறுலையும் நம்ம சமூக தவறு உணர்கிறாங்களோ, தான் ஒத்துக்கிட்டு மன்னிப்பை மீறி விரும்புகிறாங்களோ, தனக்கான ஒரு குடும்பத்துக்கான சமுதாயம் மீறி விரும்புகிறாங்களோ, மீட்சி கேட்குறாங்களோ, அவங்கிற சாட்சியால் தேர்ந்தெடுக்கலாம். லேசான வழி. ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு படித்த ஒருத்தர் இருக்கான் நம்மளோட, அவன் தான் வாழ வச்சுட்ருக்கான், அவனால தான் குறையை நிறைவாக்க முடியும், நம்மளால் நம்ம குறையை மாற்றிக்க முடியாது. நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கிறாங்களோ, அவன்கிட்ட சரணடைகிறாங்களோ, குடும்பத்தையும் அவன்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்களோ, சமுதாயத்தை அவன் சமர்ப்பிக்கிறாங்களோ, அவருக்கு அழகான நற்குழி இருக்குது. தீமையில் மீண்டதுக்கும் நன்மையில் வாழ்றதுக்கும் தன்னை நினைக்கல, நன்மையை விரும்புகிறாங்க, தீமை இருக்கிறாங்க, அதை ஒப்படைக்கிறாங்க. அதன் காரணமாக அழகான நற்குழி இருக்குது. இன்னும் நம்முடைய கட்டளைகள் லேசானதையே அவருக்கு நாம் ஆகமாக்குவோம். லேசான அவருக்கு நன்மை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்காகவும், நீங்கள் குடும்பத்துக்காகவும், மற்றவங்களுக்காகவும், சமுதாயத்துக்காகவும், குறைகளுக்காக நிறைவேற்ற சமாதானத்தை விரும்புகிறேன்.